சாட்சி சொன்ன மரம் பார்ட் 2. அன்று இரவு பாவபுத்திக்கு தூக்கமே வராது புரண்டு கொண்டு இருந்தவன் பெரிய போர்வை ஒன்றினை உடல் முழுவதும் போர்த்தி கொண்டு அரிக்கன் விளக்கு ஒன்றினை எடுத்துக்கொண்டு பொற்காசுகள் புதைத்து வைத்த ஆலமரத்தடிக்கு சென்றான். தோண்டி பொற்காசுகளை எடுத்த பாவபுத்தி மறுபடியும் பழைய மாதிரியே அந்த குழியை மூடிவிட்டு வீடு திரும்பினான். மறுநாள் காலை தர்மபுத்தியின் வீட்டிற்கு சென்ற பாவபுத்தி, தர்மபுத்தி, எனக்கு அவசர செலவிருக்கிறது. புதைத்து வைத்த பொற்காசுகளில் சிறிதளவு எடுத்து வருவோம் வா என்று அழைத்தான். பாவபுத்தி, எனது குடும்ப செலவிற்கும் பொற்காசுகள் தேவைப்படுகிறது, வா போகலாம் என்று அவனும் கூறவே இருவரும் ஆலமரத்தடிக்கு சென்று தோண்ட ஆரம்பித்தனர். புதைத்து வைத்த குழியில் பொற்காசுகள் இல்லை. உடனே பாவபுத்தி முண்டிக்கொண்டு, தர்மபுத்தி, நீதானே பொற்காசுகளை எடுத்தாய், ஒழுங்காக பொற்காசுகளை பாதி கொடுத்துவிடு என்று கேட்டான். நான் பொற்காசுகளை எடுக்கவில்லை பாவபுத்தி என்று சொல்லி பார்த்தான். பாவபுத்தி விடுவதாக இல்லை. பொற்காசுகளை எடுக்கவில்லை என்று சொன்னதினால் நீதிமன்றத்திற்கு வா போகலாம் என்று அழைத்தான். சரி, வா போகலாம், நியாயத்தை சொல்லுவோம் என்று புறப்பட்டான் தர்மபுத்தி. நீதிமன்றத்திலிருந்து நீதிபதியிடம் இருவரும் முறையிட்டனர். நிரபராதி யார் என்பதனை கண்டறிய சாட்சி ஒன்று தேவைப்படுகிறது என்று நீதிபதி கூறினார். பார்ட் 3 பார்க்கலாம்.